friends, welcome to ஷா சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான வெஜிடபிள் மேகி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் நீங்க அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயில். இப்போது இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1 கப் பச்சை பட்டாணி, 1 தக்காளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும். தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. வெங்காயம் கலர் கூட சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் கேரட் 2 கேரட் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க வெஜிடபிள் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்தமான மேகியில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 4 பீன்ஸு, அதுவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய பீஸ் போடாதீங்க, சின்ன சின்னதாக போடுங்க, அவங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா மேகி மசாலாவில் உப்பு இருக்கும், அதனால் ரொம்ப உப்பாயிர போகுது. இந்த காய்கறி எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், மேகி மசாலா. நான் 2 மேகி போடுறேன், அதனால் 2 பேக்கெட் மேகி மசாலா சேர்க்குறேங்க. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் 2 கப் அளவு தண்ணியை சேர்த்து இந்த காய்கறியை வேக வைக்க போகிறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எல்லா காய்கறியும் வேக வைக்கலாம். காய்கறி வேகாமல் இருந்துச்சுன்னா குழந்தைங்க எடுத்து காய்கறியை தூக்கி போட்டுருங்க. அதனால் நல்லா வேக வச்சுருங்க. அப்போ தான் அவங்க கடிச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேகியை போட்டுடலாம். மேகியை நீங்கள் பெரிய பீஸாக போடாதீங்க, நல்லா சின்ன சின்ன பீஸாக அதை உடச்சி போடுங்க. ஏன்னா குழந்தைங்க இப்போலாம் சீக்கிரமாக சாப்பிட்றாங்க, அப்படியே முழுங்கிடுறாங்க. குழந்தைங்கள்ட்ட எவ்வளோ தாட்டியும் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நீங்கள் உடச்சி போடுங்க, அவங்க ஈஸியாக சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது 2 நிமிஷம் அளவு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மேகி ரெடி ஆயிரும். அந்த பாருங்கள், அந்த மேகியில் இருக்கிற தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. நம்மளோட மேகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான மேகி ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் நிறைய வெஜிடபிள் அதெல்லாம் போட்டு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுங்க, ஏன்னா பெரிய பீஸாக போட்டால் தான் அவங்க எடுத்து வச்சுருவாங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.